எல்லோருக்கும் தெரியும். போர் என்பது சமவெளியில் நடக்கும். போர் என்பது சம பரப்பில். ஆனால் கார்கில் போரோ மலை உச்சிகள். எவர் ஒருவர் மலை உச்சிக்கு செல்கின்றாரோ அவரிடம்தான் அந்த பலம் என்பது ஓடும். அப்படி அந்த உச்சியில் இருந்தது அன்றைக்கு பாகிஸ்தான். ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் அவர் ஊழல் விட்டார். இப்போது நம் வீரர்களிடம் எல்லோருக்கும் நாம் கீழே எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உச்சியில் ஈரணி குண்டுகளையும் பல துப்பாக்கிகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எப்படி வீழ்த்தடித்து நாம் உச்சிக்கு சென்று நம் நாட்டை காப்போம்? இங்கிருந்து சென்ற மானத்தமிழன் வீரத்தமிழன் மேஜர் சரவணன் சொல்கிறார், கீழே இருந்துதானே ஆயுதம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆயுதம் செல்லும் பாதையை முதல் வெற்றி எறியுங்கள். அங்க ஆயுதம் தடுத்து விடுத்தப்படுகிறார். பாதையை தடுத்தார். மீண்டும் ஒரு கேள்வி, பாதையை தடுத்து விட்டீர்கள், ஆயுதம் செல்லும் வழியை தடுத்து விட்டீர்கள். ஆனால் ஆயுதம் செய்யும் கருவிகள் வேற சென்று விட்டதே, அதை எப்படி முறியடிக்கப் போகிறீர்கள்? அதற்குத்தான் சொன்னார், ஆயுதங்களை அனுப்பும் வழியை நாம் முடிவெடுத்து விட்டோம். நம் உயிர் உண்டம் போகவில்லையே, இந்த ஒரு துளி உதிரத்தை கொடுங்கள், அந்த வீரர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நெஞ்சில் குண்டை வாங்கி அந்த முதலடியை எடுத்து விட்டார். நெஞ்சில் குண்டை வாங்கினார், வீரமாக மறைந்தார் அந்த உட்பட்ட